Hi friends, நான் Ranjan பேசுறேன். எல்லாரும் வீட்ல சேஃபா பத்திரமா இருங்க நினைக்கிறேன். இந்த கோவிட் பேண்டமிக்ல இருந்து நம்மளுக்கு வந்து லைட்டா காய்ச்சல் இருக்கு, இல்ல தலைவலி இருக்கு, இல்ல தொண்டை கரகரப்பு இருக்கு, உடம்புல இருந்தாலே நம்மளுக்கு கொரோனாவா இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பயப்படுவோம். ஸோ நம்ம கோவிடா இருக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம டெஸ்ட் கொடுப்போம், கரெக்டுங்களா? ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே வந்து எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும். நம்மளுக்கு கொரோனா இல்லாட்டியுமே அந்த இடத்துக்கு போகிறப்பே நம்மளுக்கு கொரோனா வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும். சரி, அதையும் அந்த டெஸ்ட்லாம் நம்ம தாண்டி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் ரிசல்ட் வர வந்து லேட் ஆகும். ஒரு 3 நாள் 5 நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு கொரோனா டெஸ்ட் வந்து கவர்மெண்ட்லேருந்து சொல்லுவாங்க. சரி, நம்ம பிரைவேட்டுக்கு போகலான்னு பார்த்தா பிரைவேட்ல வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் சொல்லிட்டு பயங்கரமா டெஸ்ட்டுக்கு சார்ஜ் பண்றாங்க. ஒரு கோவிட் டெஸ்ட்டுக்கு வந்து இவ்வளோ டிமாண்ட் இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்போ நீங்க வீட்டில் எங்க இருக்கிறீங்களோ வீட்டில் உங்களாலே வந்து கொரோனா டெஸ்ட் எடுத்துக்க முடியும் சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? நம்ப முடியாதுல்ல. பட் ஆமா நண்பர்களே, உண்மையாவே நீங்களே வந்து உங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லையா நீங்க வீட்டிலேயே வந்து டெஸ்ட் எடுத்துக்கலாம். எவ்வளோ செலவு நினைக்கிறீங்க? ரொம்ப செலவாக இருக்கும் நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. வெறும் 250 ரூபாயில், வெறும் 250 ரூபா 250 ருபீஸில் வந்து வெறும் 15 மினிட்ஸில் 15 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லையா, நீங்கள் கொரோனா பாசிட்டிவா இல்லை நெகட்டிவான்னு சொல்லிட்டு இந்த ஒரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துருங்க. இது என்ன டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட்னுவாங்க, ரேட்னுவாங்க. இந்த ரேட் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபாலோ பண்ணுற விஷயம் தான். ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஐசிஎம்ஆர் வந்து நிறைய ரேட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோம் கிட்டா வீட்டிலே வந்து நீங்கள் வந்து தனிமையில் இருக்கிறப்ப வீட்டிலே நீங்கள் வந்து டெஸ்ட் எடுத்துக்கலாம், உங்களுக்கு கொரோனா பாசிட்டிவா இல்லை நெகட்டிவான்னு சொல்லிட்டு ஐசிஎம்ஆர் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம கொரோனா வைரஸ் ஹோம் கிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி காட்ட போகிறேன் எப்படி பண்ணணும், அண்ட் ஆல்சோ டெஸ்ட் ரிசல்ட்டையும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்களும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொரோனா பத்தி நிறைய வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன் நண்பர்களே. ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. கோவிட் பத்தி என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல இல்லை இன்ஸ்டால நீங்க மெசேஜ் பண்ணலாம். இப்போ உங்க மெசேஜ்க்கு ரிப்ளை பண்றேன். கோவிட் ஹோம் கிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு டெஸ்ட்டுங்க. ஸோ ஒரு கவர் இருக்கு பாருங்க, இந்த கவரில் தான் வந்து இந்த ரேட்டுனால இந்த கோவிட் கார்டு டெஸ்ட்னுவாங்க. இந்த கார்டு வந்து இதுக்குள்ளே தான் இருக்கு. இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு கார்டு டெஸ்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்வாப்னுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்வாப். இந்த ஸ்வாப் தான் வந்து நீங்கள் வந்து நாசோஃபேரிங்ஸ், அதாவது நீங்கள் மூக்குக்குள்ளே வந்து இந்த ஸ்வாபை விடணும். இந்த ஸ்வாப் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டெரைலாக இருக்கும். இந்த ஸ்வாப் ஒன்று. அப்புறம் இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியேஜென்ட்ன்றது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ட்ராப்ஸ், ஒரு ரியேஜென்ட் கொடுப்பாங்க. இந்த ரியேஜென்ட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஸ்வாப்ல எடுத்து காமிச்சா ரிசல்ட் காமிக்கும். இது ஒரு ரியேஜென்ட். ஸோ நம்மளுக்கு தேவையான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு உள்ளரே இருக்கும். இந்த கிட்டு உள்ளர வந்து ஒரு கார்டு இருக்கும், அப்புறம் ஒரு ஸ்வாப் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் இருக்கும். இது மூணுமே தான் இந்த கிட்ல வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த கவர்ல கிட்ட வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம பிரிச்சு பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கவரை பிரிச்சோன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு கார்டு வருங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கார்டு. ஸோ கார்டு டெஸ்ட் இதுதான் அந்த கார்டு டெஸ்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பிராண்ட் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா பினாக்ஸ் டவ். ஸோ நிறைய பிராண்ட் இருக்கு. கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணது பார்த்தீங்கன்னா கோவிஷெல்ட் பிராண்ட் அப்ரூவல் பண்ணாங்க. கோவிஷெல்ட் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லை, கடை கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு இப்போதைக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா பினாக்ஸ் நோன்னு பிராண்ட் கிடைச்சது, அபவுட் பிராண்டு. இந்த பினாக்ஸ் நோ பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 2 லைன் இருக்கும். ஸோ கண்ட்ரோல்னு ஒரு லைன் இருக்கும், அப்புறம் சாம்பிள்னு ஒரு லைன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ கலர் லைன் இருக்கும். கீழே வந்து எந்த லைனும் இருக்காது, ஏன்னா ஒரு புது கார்டு. இதே வந்து டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கீழே லைன் மாறும். அதை நான் ஒன்று சொல்கிறேன். இந்த கார்டு வந்து நீங்கள் திறந்து பார்க்கணும். திறந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஸ்ட்ரிப் இருக்கு பாருங்க. இதை வந்து நீங்கள் டச் பண்ணக்கூடாது நண்பர்களே, இதை நீங்கள் தொடவே கூடாது. உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு உங்களுக்கு கார்டு தெரியுதா, ஸ்ட்ரிப் மாதிரி தெரியுதா, இதுதான் வந்து இந்த கோவிட் ஸ்ட்ரிப், கோவிட் ஆன்டிஜென் ஸ்ட்ரிப். இந்த ஸ்ட்ரிப் தான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே லைனாக காமிக்கிறாங்க. ஸோ இதுதாங்க இந்த கார்டு. இந்த கார்டு இப்படி தான் இருக்குது. இந்த கார்டு எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் கார்டு, அதாவது ஒரு ஏடிஎம் கார்டு சைஸுக்கு தான் இருக்குது. ஏடிஎம் கார்டு மாதிரி தான் இருக்குது, சின்னதாக அழகாக அந்த கார்டு இருக்குது. இது ஒரு கார்டு டெஸ்ட். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாப் வந்து நம்ம நேசல் ஸ்வாப் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஸ்டெரைலாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையை வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையை வந்து டெட்டால் போட்டோ சோப் போட்டோ கம்ப்ளீட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டுங்க. ஸோ ஹேண்ட் ஹைஜீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஹேண்ட் ஹைஜீன் பண்ணிட்டேன். கார்டு பாருங்கள், கார்டில் வந்து இங்கே கண்ட்ரோல்னு இருக்குது. கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது. சரிங்களா? சாம்பிள் லைனில் பிளெயினாக இருக்குது. ஸோ நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் அந்த சாம்பிள் லைன் கலர் மாறும். இதுதான் வந்து இந்த கார்டு. இந்த கார்டில் வந்து கோவிட்-19 ஆன்டிஜென் கார்டு இருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரியேஜென்ட் ஆட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் டச் பண்ணக்கூடாது நண்பர்களே, இதை நீங்கள் தொடவே கூடாது. இங்கே தொடாமல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டெப் 1 வந்து 6 ட்ராப், 6 ட்ராப் வந்து நம்ம இந்த ஓடில் விடணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பை வந்து இன்சர்ட் பண்ணணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டை வந்து மூடி வைக்கணும்.
ஸோ இப்போ நான் வந்து ரியேஜென்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். COVID-19 ஆன்டிஜன் இதான் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பஃபர்னுவாங்க. இந்த பஃபரை நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம வந்து இந்த ட்ராப்ஸ் வந்து ஒரு 6 ட்ராப்ஸ் இதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். சரிங்களா? போட்டு வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்வாபை எடுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் வந்து ட்ராப்ஸ் போடுறேன். 1 ட்ராப், 2 ட்ராப், 3 ட்ராப், 4, 5, 6. ஸோ 6 ட்ராப் போட்டேன். ட்ராப் நம்ம இந்த கார்டில் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்வாப் எடுத்துக்கலாங்க. ஸ்வாபை வந்து பிரிக்கிறது வந்து கீழே படக்கூடாது. மேலே இங்கே பீலிங் இருக்குது பாருங்கள், இப்படி தான் பிரிக்கணும். நான் எப்படி பிரிக்கிறோன்னு அதே மாதிரி பிரிங்க. ஸோ வந்து கை வந்து கீழே படவே கூடாது. கை கீழே படாமல் மேலே இருக்க கவரை மட்டும் தான் நான் பிரிக்கணும். அண்ட் இந்த கவர் தூக்கி போட்டுறாதீங்க. நம்ம டிஸ்போஸ் பண்ணுறப்போ இந்த கவர் தான் உதவும். இதோ பாருங்கள், இது இப்படி தான் பிரிக்கணும். ஸோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ பிரிச்சுட்டேன். பிரித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாப் வந்துருச்சு. இந்த ஸ்வாப் எண்டை வந்து நீங்கள் பிடிங்க. எண்டை மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே வெளியே எடுத்துருங்க. ஸோ வெளியே எடுத்தாச்சு. இதை வச்சுருங்க. ஸோ இந்த மேலே காட்டன் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் வந்து தொடக்கூடாது, நம்மளுக்கு தொடக்கூடாது. இந்த நேசல் ஸ்வாப் எப்படி நீங்கள் மூக்கில் விடணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நேசல் இருக்குது தெரியுமா, நீங்கள் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. ஸோ லைட்டாக தலையை வந்து மேலே டில் பண்ணிக்கோங்க. லைட்டாக சாய்ச்சிக்கோங்க. லைட்டாக சாய்ச்சிட்டு உங்கள் மூக்கு டேரக்ஷன் எப்படி இருக்கோ அதே டேரக்ஷன் வந்து நீங்கள் விடணும். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 2 நாஸ்டில்ஸையும் விட சொல்லி ICMR கைட்லைனில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கார்னரில் கொஞ்சம் டீப்பாக இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார போகணுங்க. இது வரைக்கும் வந்து உள்ளார போகணும். இது வரைக்கும் உள்ளார போனால் தான் கரெக்டாக நம்மளுக்கு வந்து கோவிட் ஆன்டிஜன் ஸ்வாப் வந்து நம்ம இது பண்ண முடியும். ஸோ பாருங்கள், இப்போ நான் மூக்கில் விடுறேன். எந்த டேரக்ஷனில் வச்சுருக்கேன்னு பாருங்கள், அதே டேரக்ஷனில் நீங்களும் விடுங்க. பாருங்கள், ஸோ ஒரு 3லேருந்து 5 வாட்டி ரொட்டேட் பண்ணுங்க நல்லா உள்ளார. கண்ணில் தண்ணி வரும், அப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்த இந்த நாஸ்டல், சரிங்களா, இந்த நாஸ்டல் விடணும். பாருங்க, நான் வந்து உள்ளர வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 ரொட்டேட் பண்ணேன். சரிங்களா, கண்ணில் தண்ணி வரும், ஏன்னா வந்து நம்ம உள்ளர டச் பண்ணுறோம் இல்லையா, அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்வாபை வந்து அந்த கார்டில் வந்து வைக்கணும். சரிங்களா, ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்வாபை வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. இந்த ஸ்வாப் வந்து நம்ம இதுக்குள்ளே விடணும். விட்டுட்டு வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 ரொட்டேட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணால் தான் அந்த ரியேஜனில் மிக்ஸ் ஆகும். ஸோ ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா ஸ்வாப் ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு அட்ஹெசிவ் ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம எடுத்துடணும். ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்டை வந்து நம்ம மூடி வைக்க வேண்டியதான். ஸோ இது இந்த கார்டு நல்லா ஸ்டிக்காக ஒட்டிக்கும். ஸோ இந்த வந்து நான் மூடி வச்சுட்டேன். டைட்டாக ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். ஸோ பாருங்கள் நண்பர்களே, கார்டு இது இருக்குது. இது வந்து நம்ம ஷேக் பண்ணக்கூடாது. ஷேக் பண்ணாமல் நம்ம வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உத்து பாருங்கள். கண்ட்ரோல் லைன் வந்து ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள். கண்ட்ரோல் லைன் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. கீழே சாம்பிள் லைனில் வந்து எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் லைன் வந்து இந்த ப்ளூலேருந்து பிங்க் இல்லைனா பர்பிளாக மாறி இருக்கும். பிங்க் பர்பிளாக மாறினதுக்கப்புறம் சாம்பிள் டெஸ்ட்டுமே வந்து கலர் மாறி இருக்கும். 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. பட் பார்ப்போம், வெயிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், அந்த கலர் மாறிட்டு இருக்குது தெரியுதுங்களா, ரியேஜன் கலர் அப்படியே கலர் வந்து ஸ்ப்ரெட்டாக மாறிட்டு இருக்கு. சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள்லேயும் ஒரு லைன் மாதிரி இருக்கும். அந்த லைன் வந்து உங்களுக்கு வந்துச்சு. ஸோ போட்டிருக்காங்க பாரு கீழே பாசிட்டிவ்னா. ஸோ ரெண்டுமே வந்து லைன் வருதுன்னா உங்களுக்கு பாசிட்டிவ், ஒன்று மட்டும் லைன் வந்தால் உங்களுக்கு நெகட்டிவ். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் நேரம் எப்படி இருக்குன்னு. A few moments later. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பார்ப்போம் கார்டு எப்படி வந்திருக்குன்னு. ஸோ பாருங்கள் நண்பர்களே, இந்த கண்ட்ரோல் லைனில் வந்து இந்த ப்ளூ வந்து பர்பிளாக இருக்குது தெரியுதா. இந்த கண்ட்ரோல் லைன் வந்து பர்பிள் லைனில் இருக்குது. ஓகேங்களா, சாம்பிள் லைனில் வந்து எந்த கோடுமே இல்லை. சாம்பிள் லைனில் வந்து எந்த கோடுமே இல்லை தெரியுதுங்களா. ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இன்கேஸ் சாம்பிள் லைன்லையுமே வந்து உங்களுக்கு அந்த பர்பிள் இல்லை பிங்க் கலர் இருக்குன்னா பாசிட்டிவ். நல்லா ஊற்று பாருங்கள், இங்கே சாம்பிளில் வந்து எதுவுமே இல்லை. சாம்பிள் லைனில் வந்து எதுவுமே இல்லை. ஒன்லி கண்ட்ரோல் லைனில் மட்டும் தான் கோட் இருக்குது. ஸோ ஏன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவிட் நெகட்டிவ். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து நெகட்டிவ் வந்துருச்சு. சரி, இப்போ வந்து இன்வேலிட்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ சில பேருக்கு வந்து உண்மையாகவே டெஸ்ட் நம்ம எடுத்தது ப்ராப்பராக பண்ணியிருக்கோமா இல்லை தப்பாக பண்ணியிருக்கோமா டவுட் இருக்கும்ல. இப்போ இன்வேலிட்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேலே வந்து இந்த கண்ட்ரோல் லைன் சாம்பிள் லைன் இருக்குது தெரியுமா, இந்த கண்ட்ரோல் லைன் வந்து ப்ளூ கலர்லேயே இருக்குது, வயலட்டாக மாறுனா இது வந்து இன்வேலிடுங்க. சரிங்களா, இல்லைனா வந்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா
இந்த கண்ட்ரோல் லைன் வந்து கம்ப்ளீட்டாக போச்சு, எதுவுமே இல்லை. ஆனால் வந்து சாம்பிள் லைன் வந்து வயலட்டாக பர்பிளாக மாறினாலுமே இன்வேலிட் சொல்லுவாங்க. மூணாவது விஷயம் வந்து 2 லைனுமே வந்து எதுவுமே தெரியல, 2 லைனுமே தெரியலனா கூட இன்வேலிட்னுவாங்க. நாலாவது வந்து மேலே வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் காமிக்குது, கீழே வயலட்டாக காமிச்சாலும் இன்வேலிட் தான். ஸோ மேலே இருக்க இந்த கண்ட்ரோல் லைன் வந்து உங்களுக்கு வயலட் இல்லை பிங்காக மாறணும். அண்ட் ஆல்சோ கீழேயும் வந்து உங்களுக்கு கலர் மாறும். அண்ட் ஆல்சோ டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ½ அன் ஹவர், அதாவது 15 மினிட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு எந்த ரீடிங்ஸ் காமிக்கல அப்படியே இருக்குன்னா இது வந்து இன்வேலிட் டெஸ்ட் தான், நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க, இல்லை ஆன்டிஜென் வந்து ப்ராப்பராக டிடெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஆனால் இந்த டெஸ்ட் பண்ணுறத பார்த்து பண்ணணும். அண்ட் பண்ணிட்டு எந்த மூமெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த டெஸ்ட் வந்து காமிச்சிருச்சு. பட் 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நண்பர்களே. இந்த டெஸ்ட் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும். இதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஸ்வாப் எடுத்தீங்க தெரியுமா, இந்த ஸ்வாப் எடுத்துட்டு இந்த ஸ்வாப் எடுத்த கவர்லேயே அதை டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்வாப்பை நான் வந்து எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவர் இருக்குது தெரியுமா, நான் பிரிச்சோம் தெரியுமா, இந்த கவர்லேயே வந்து இந்த ஸ்வாப்பை வந்து நீங்கள் உள்ளார வச்சுருங்க. அப்படியே கண்டபடி நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டுமே வந்து இந்த கவருக்குள்ளார வந்து உள்ளார வச்சுருங்க. உள்ளார வச்சுட்டு அண்ட் ஆல்சோ இது ரெண்டுமே வந்து மடித்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு உங்கள் டஸ்ட்பினில் வந்து போட்டுருங்க. ஜஸ்ட் லைக் தட். நீங்கள் வந்து வெளியவோ ரோட்லேயே தூக்கி போடாதீங்க. டிஸ்போஸ் பண்ணுறது பார்த்து டிஸ்போஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டிலே வந்து சிம்பிளாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் தெரியட்டும் வீட்டிலே நம்ம கொரோனா டெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்களும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொரோனா பற்றி நிறைய வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே, சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட் தான் வந்து என்ன இன்னும் நிறைய வீடியோ நிறைய அவேர்னஸ் வந்து கொடுக்க வைக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து வீட்டில் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. இந்த கோவிட் பேண்டமிக்கில் என்னதான் கேஸ் கம்மியாக இருந்தாலும் ப்ளீஸ் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ, பை பை.